பிரைஸ் த லார்ட். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கலாம் அல்லது தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம். யாராக இருப்பினும் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு முழு மனதோடு அவரிடத்தில் விசுவாசம் வைத்து எதை கேட்டாலும் அவர் நிச்சயமாக செய்வார். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அவருடைய பார்வையில் தன் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு தன்னிடத்தில் கேட்கிற யாராக இருப்பினும் அவர்களுக்கு செய்யக்கூடியவராய் அவர் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். முழு மனதோடு நம்பிக்கை வைத்து கேட்கணும். எனக்கு இது நடக்குதா என்று பார்ப்போம், அல்லது எனக்கு இது நடந்தால் நான் நம்புகிறேன், அது போன்ற எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்கள் மெய்யாகவே இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் நிச்சயமாக எனக்கு செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அவரிடத்தில் கேட்கிறீர்கள் என்றால் நிச்சயமாகவே எதுவாக இருப்பின், உங்கள் தேவை எதுவாக இருப்பின் அதை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உங்களுக்குள்ள எந்த விதமான மாற்றத்தையும் உண்டு பண்ணிக்க தேவையில்லை. நீங்களாகவே இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். நீங்கள் பெரிதாக வேறு எந்த பிரயாசமும் பட தேவையில்லை. நீங்கள் உண்மையாகவே அவரிடத்தில் கேட்கும்போது நன்மையானதை பெற்றுக்கொள்வது நிச்சயம். அவர் உங்களுக்கு உடந்தண்ணில் செய்வார்னு சொல்லலை, நிச்சயமாக செய்வார். எப்படி செய்வார்னா, உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவார். இப்போ நீங்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், அல்லது சரீரத்தில் பலவீனத்தோடு நீங்கள் காணப்படலாம், இல்லை உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் மன வருத்தத்தோடு காணப்படலாம். எதுவாக இருப்பினும், உங்கள் தேவை எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவதற்குண்டான வழிகளை உங்களுக்கு உண்டாக்கும்படி காரியங்கள் நடக்கும். படிப்படியாக உங்களுக்கு நடக்கும். இதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். இதற்கு உதாரணமாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வேதத்திலிருந்து சொல்கிறேன். நீங்கள் வேதத்தை அறிந்தவர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அறியாதவர்களாக இருந்தால் இந்த உதாரணத்தை கேளுங்க. சிரியா தேசத்தை சேர்ந்த படை தளபதி நாகமான் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் சிரியா தேசத்தை சேர்ந்தவன், இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவன் அல்ல. ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகத்தை போக்குவதற்காக அவன் பல ட்ரீட்மெண்ட் பார்க்குறான், ஆனாலும் அவனுக்கு சுகமாகலை. ஒரு தேசத்தினுடைய படை தளபதினா எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம், அவனுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, ஆனால் சுகமாகலை. அப்போது அவனுடைய மனைவிக்கு பணியாளராக இருக்கிற ஒரு சிறு பெண் அவனுக்கு ஆலோசனை சொல்கிறான். இவரை இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் அங்கே இருக்கிற தீர்க்க தரிசிகளை பார்க்க சொல்லுங்கள், அப்பொழுது அவர் நிச்சயம் சுகமடைவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு பெண்ணுடைய ஆலோசனை அவனிடத்தில் சொல்லப்படுகிறது. அதை கேட்டு அவனும் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவின் இடத்துல போகிறான். அப்படி போகும்போது அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமாய் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். அவனுடைய குஷ்டரோகம் முற்றிலும் அவனை விட்டு நீங்கி போகுது. 7 தரம் போய் யோர்தானில் முங்கி எழும்படி எலிசா சொல்கிறாரு. அதன்படியே செய்கிறான். ஒரு சிறு குழந்தையின் மாம்சம் போல அவனுடைய மாம்சம் மாறுகிறதை வேதத்தில் பார்க்கிறோம். அவன் மிக பெரிதாய் எந்த பிரயாசமும் படலை. அவன் அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு போகும் முன்பாக, அந்த தீர்க்கதரிசியை காணுவதற்கு முன்பாக அவனுக்குள்ள மிகப்பெரிய கர்வம், தன்னை தானே உயர்த்தி கொண்டு ஒரு மேட்டிமையான சிந்தையோடு கூட இருந்தான். அப்படிப்பட்ட மனிதனாக இருந்த அவன் அந்த அற்புதத்தை கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் செய்த அந்த அற்புதத்தை கண்டபோது அவனிடத்தில் இருந்த எல்லா அகந்தையும் கர்வமும் எல்லாம் நீங்கி ஒரு சாதாரண மனிதனாய் மாறிப்போனான். தன்னை தாழ்த்தி கொண்டான். இப்படி அவனுக்குள்ள மனமாற்றமும் உண்டாயிடுச்சு. அவன் சுகத்தையும் பெற்றுக்கொண்டான். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நிகழ்த்த வல்லவராய் இருக்கிறவர் தான் தேவன். ஆகவே எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விசை அவரிடத்தில் விசுவாசத்தோடு உங்களுடைய காரியத்தை அறிக்கையிட்டு பாருங்கள், நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வது நிச்சயம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க. நீங்கள் பெரிதாக எந்த பிரயாசமும் பட வேண்டாம். நீங்கள் உங்களை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். நீங்களாகவே இருங்க. ஒருவேளை உங்களுடைய துன்பத்திலிருந்து, உங்களுடைய பிரச்சனையிலிருந்து, உங்களுடைய சரீர பலவீனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், எனக்கு ஏதேனும் ஒரு வழியில் எனக்கு ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் தேவன் பேரில் நம்பிக்கையோடு அவரிடத்துல முழு இருதயத்தோடு விசுவாசம் வைத்து கேட்டு பாருங்கள். அவர் நிச்சயம் செய்வார். ஆமேன்.